இந்த மாதிரி ஜூஸியாக மட்டன் கலர் அப்படியே ரெட் கலர் மாறாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார் பூ, பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரியாணி எல்லாம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் எடுத்துருக்கிறது 1 கிலோ மட்டன். அதுக்கு நான் 2 வெங்காயம் போட்டு நல்லா அது கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தேவையான அளவு இதில் இப்போவே உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 3 தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நல்லா அந்த மசாலா நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்மளோட 1 kg மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டன் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு அந்த மசாலாவில் மட்டனில் நல்லா படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையானவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு இந்த சென்ஸ் லைக் அந்த மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம விசில் போட வச்சிடலாம். இப்போ இந்த விசில் முடிஞ்சதும் கம 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 கமன்னு இந்த மாதிரி ஜூஸியாக மட்டன் கிரேவி ரெடி.